Hi friends, welcome to Rihanna Designer channel. இன்னைக்கு நம்ம இந்த ஸ்லீவ் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போகிற கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்லீவ் டிசைன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு கிளாத் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் மடிப்புக்கிட்ட இருந்து 5 இன்ச்சு கிளாத் வந்து ப்ளீட்ஸ் மாதிரி பிடிச்சிருக்கேன் இல்லையா, ஸோ அதுக்கு விட்டுருவேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவுக்கு வந்து எந்த அளவு கிளாத் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. என்னோட அடிக்கை வந்து 7 இன்ச்சு, அது கூட எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு ஆட் பண்ணி 9 இன்ச்சு கிளாத் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கீழே வந்து ஈக்குவலாக இல்லை, ஸோ ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கப்புறம் ஸ்லீவோட லென்த்து மார்க் பண்ணிக்கிறேன். என்னோட ஸ்லீவோட லென்த் வந்து 8 இன்ச்சு, எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு ஆட் பண்ணி 9 இன்ச்சாக வச்சுக்கிறேன். இங்கே லைன் போட்டல அங்கேருந்து 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட லென்த்து மார்க் பண்ண இடத்துல லைன் போட்டுக்கிறேன். இப்போ ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கான மார்க்கிங் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மடிப்பு கிட்டேருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மார்க் பண்ண இடத்துலேருந்து அகெயின் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். திருப்பி மார்க் பண்ண இடத்துலேருந்து 1.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி 3 டைம்ஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நான் 3 ப்ளீட்ஸ் வைக்கிறனால 3 டைம்ஸ் மார்க் பண்ணிக்கிட்டேன். மேலேயும் அதே அளவுக்கு நான் 3 டைம்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து அந்த லாஸ்ட் மார்க்கிங் இருக்கு இல்லையா, அந்த மார்க்கிங் கிட்ட ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இந்த லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த லைன் கிட்ட இருந்து தான் நம்ம நார்மல் ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுவோமோ அந்த மாதிரி மார்க் பண்ணணும். இப்போ என்னோட ஸ்லீவோட அடிக்கை அளவு, அதாவது பைசெப் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 7 இன்ச்சு வந்தது. ஸோ தோராயமாக ஒரு இடத்துல வச்சு 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்லீவோட கீழ் நீளம் மார்க் பண்ணுறதுக்கு ஸ்லீவோட லென்த் கிட்ட இருந்து 3.5 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கிறேன். லைன் போட்டல அங்கேருந்து அகலம் வந்து 8 இன்ச்சு வரதுக்கணும். ஸோ 8 இன்ச்சு எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஸ்லீவோட கீழ் ரவுண்டு வந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச்சு அந்த கையோட மேல் அகலம் கிட்டையும் அதுக்கப்புறம் கையோட கீழ் ரவுண்டு கிட்டையும் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணது இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு போட்டது கரெக்டான மெஷர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் போட்டது 2 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு விட்டது. ஸ்லீவோட கர்வ் ட்ரா பண்ணணும். ஸோ அந்த லைன் போட்டுருக்கலையே அங்கேருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணலையே அந்த 2 இன்ச்சு மார்க்கிங்க்கு அப்புறம் வந்து தான் நம்ம ஸ்லீவோட அந்த கர்வ் வந்து இறக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்லீவ் வந்து கரெக்டாக செட் ஆகும் நம்ம போடும்போது. அந்த 2 இன்ச்சு மார்க்கிங்க்கு அப்புறம் அப்படியே நான் இறக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணணும். இப்போ நான் ஸ்லீவ் ட்ரா பண்ணிவிட்டேன். இப்போ கீழே வந்து இந்த கிளாத் சரியாக வரதுக்காக லைன் போட்டிருந்தேன். ஸோ அந்த லைனை கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே வந்து இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அதுக்கப்புறம் இந்த ஸ்லீவோட கர்வ் கீழே இறங்குதுல, ஸோ அந்த இடத்துல அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட சைடு கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து 1.5 இன்ச்சு டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணலையே அந்த ப்ளீட்ஸ் பிடிக்கிறதுக்காக. ஸோ அந்த மார்க்கிங்லலாம் நான் வந்து கட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதே அளவுக்கு கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிடுவோம். மேலேயும் அதே மாதிரி கட் கொடுத்துக்கிறேன். ஸ்லீவோட கரெக்டான அகலம் மார்க் பண்ணியிருக்கேன், அந்த இடத்துலையும் கட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்லீவ் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் லைனிங் இதில் வைக்கிறீங்க அப்படின்னா இதே அளவுக்கு கட் பண்ணிவிட்டு லைனிங்கையும் அப்படியே லைனிங் பீஸையும் இந்த மெயின் பீஸும் அப்படியே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நான் இப்போ லைனிங் வைக்கல, இப்போ வந்து ஸ்டிச் பண்ணலாம். ப்ளீட்ஸ்க்காக கட் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த இடத்துல மார்க் வந்து டார்க்காக பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து ஸ்லீவ் வந்து பேக் சைடு திருப்பி போட்டிருக்கேன். ஸோ மார்க் பண்ணது பேக் சைடில் தான் மார்க் பண்ணேன். இப்போ நான் கட் கொடுத்துருந்தேன் ப்ளீட்ஸுக்கு, அந்த ஃபஸ்ட்டு கட்டில் வந்து கீழே இருந்து 4 இன்ச்சுக்கு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அப்படியே இந்த மாதிரி நான் லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டு இப்போ கீழேருந்து இது வரைக்கும் நான் 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் போயிட்டு அப்படியே ஸ்டிச்சை வந்து ஸ்டாப் பண்ணிடணும். இன்னொரு மாதிரி அப்படியே கீழே இறக்கி அப்படியே தையல் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் கிட்ட ஸ்டிச் பண்ணியாச்சா, 4 இன்ச்சு வரைக்கும் ஸ்டிச் பண்ணதை இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்லீவை ஸ்டிச் பண்ணி சென்டரில் இருக்க கிளாத்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் எப்படி மடிக்கிறேனோ அந்த மாதிரி மடித்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ப்ரெஸ் ஆகிடும். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ப்ளீட்ஸ்க்காக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் நீங்கள் எந்த லென்த்துக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணிங்களோ ஸோ அதே 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அப்படியே லைன் போட்டு இந்த மாதிரி நான் செகண்ட் ப்ளீட்ஸும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இதையும் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதே மாதிரி தேர்டு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துலையும் 4 இன்ச்சு லென்த்துக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிப்பேன். இப்போ ஸ்டிச் பண்ணது அப்படின்னா மடித்து ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அயன் கூட பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே இருக்க ப்ளீட்டை இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். மடித்து ப்ளீட்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே இருக்க கிளாத்து அதையும் அந்த மாதிரி அப்படியே சென்டர்கிட்ட இருந்து பிடிச்சி இந்த மாதிரி மடித்து அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். மேலே இருக்க கிளாத்து இதை வந்து நல்லா நான் அயன் பாக்ஸில் ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அயன் பாக்ஸ் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த சைடு 3 ப்ளீட்ஸ் மாதிரி வரும். அதுக்கப்புறம் இந்த சைடும் அதே மாதிரி 3 ப்ளீட்ஸ் மாதிரி வரும். இப்போ ஃப்ரண்ட்டில் பாருங்கள் நம்ம 4 இன்ச்சு வரைக்கும் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, ஸோ அது வரைக்கும் ஸ்டிச் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த ப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ப்ளீட்ஸாக இருக்கும். ஸோ அந்த ப்ளீட்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இந்த சைடு இருக்க ப்ளீட்ஸை வந்து இந்த மாதிரி அப்படியே விரித்து விசிறி மாதிரி விரித்து வைக்கணும். ஸோ நான் 3 ப்ளீட்ஸ் வச்சனால இந்த சைடு
பார்க்குற மாதிரி 3 ப்ளீட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் சைடு அந்த சைடு வர ப்ளீட்ஸை அப்படியே இந்த மாதிரி இந்த சைடு பார்க்குற மாதிரி அப்படியே திருப்பி வச்சுக்கணும். ஸோ இந்த சைடும் 3 ப்ளீட்ஸ் வரும். ப்ளீட்ஸ் மாதிரி அப்படியே செட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டா நம்மளுக்கு அந்த ப்ளீட்ஸ் வந்து அப்படியே கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளீட்ஸை வந்து ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி விரித்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன். கீழே வந்து தையல் வந்து அப்படியே நம்மளுக்கு பார்டர் மாதிரி அப்படியே வந்துடும். இப்போ கீழே வந்து பிசுறு இருக்குது. ஸோ அந்த பிசுரை ஃபினிஷ் பண்ணணும். ஸோ நான் 3 இன்ச்சு வித் இருக்க லென்த்தான கிளாத் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு மேலே வச்சு அப்படியே ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் பீஸையும் இந்த எக்ஸ்ட்ரா பீஸையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ண பீஸை வந்து இப்போ பேக் சைடு திருப்பணும். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக் சைடு திருப்பிட்டு நீங்கள் வந்து இந்த தையல் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா ஹெம்மிங் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ ஸ்லீவில் கீழே பிசுறு இல்லாமல் மடித்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லீவோட ஸ்டிச்சிங்கு. ப்ளீட்ஸுக்கு கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த தையல் மாதிரி தெரியுது இல்லையா? ஸோ அந்த தையல் மாதிரி இருக்க இடத்துல பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ரொம்ப அழகாக அந்த ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்லீவோட ஸ்டிச்சிங் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறையா டிசைனர் ஸ்லீவோட ஸ்டிச்சிங்லாம் நான் இந்த சேனலில் போட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.